ராவணனோட அழிவு ஒரு பெண்ணை காரணம் காட்டி தான் இருக்கணும்னு எழுதப்படாத ஒரு விதி இருந்தது. இது எது பேஸ் பண்ணி சொல்றேன்னா, ராவணன் அவர் இளம் வயதுல ஸ்ரீலங்காவை அடைஞ்சதுக்கு அப்புறம், ஸ்ரீலங்காவோட ராஜாவானதுக்கு அப்புறம் பல இடங்கள்ல போர் தொடுக்கிறாரு. போர் தொடுத்து முடிச்சு அந்த நாட்டு மட்டும் இல்லாம அங்க இருக்க பெண்களையும் தனதாக்கி கொள்வதுல ரொம்பவே ஆர்வமிக்க ஒரு ஆளா இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல வேதுவதின்ற ஒரு பெண்ணை பாக்குறாரு. வேதுவதி ரொம்பவே அழகா இருக்கிறாங்க. அவங்கள தனதாக்கி கொள்ளணும் ரொம்பவே ஆசைப்படுறாரு. ஆனா வேதுவதி இதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. தான் விஷ்ணுக்காக பிறக்கப்பட்ட ஒரு பெண், அவங்களுக்கு தான் என்னோட மொத்த உயிர் உடல் எல்லாமே அப்படின்னு ரொம்பவே எதிர்த்து போராடுறாங்க ராவணன். ஆனா ராவணன் ரொம்பவே கோபம் அடைகிறான். எப்படியாச்சும் அவங்களை தனதாக்கிக்கணும்னு அவங்களை கட்டாயப்படுறான். வேதவதி ராவணனை தள்ளி விட்டுட்டு பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு குண்டத்துல குதிச்சு உயிர் மாய்ச்சிக்கிறாங்க. உயிர் மாய்க்கிறதுக்கு முன்னாடி ராவணனுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. நீ என்ன இன்னைக்கு சாவறதுக்கு ஒரு காரணமா இருந்த, இன்னும் அடுத்த ஜென்மம் எடுத்து நானே ஒரு பெண்ணா பிறந்து அந்த பெண் மூலியமா தான் உன் சாவு இருக்கும்னு சொல்லி இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வேதவதி தான் உயிரை மாய்ச்சிருக்கிறாங்க. இதுதான் பிற்காலத்துல சீதையா பிறந்து ராவணோட அழிவுக்கு ஒரு